ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிழையற்ற சொல் எது பகுதி 17 அதுதான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் எந்த விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி சரியான சொல்லாக இருக்கும். மற்ற இருக்கக்கூடிய அனைத்து சொற்களும் பார்த்திங்கன்னா சிறிய எழுத்துப்பிழைகளுடன் இருக்கும். அந்த எழுத்துப்பிழைகளுடன் இருக்கக்கூடிய சொற்களை தவிர்த்து அந்த சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. உங்களுக்கு முதலாவதாக வினாக்கள் கொடுக்கப்படும். இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். வாங்க, பிழையற்ற சொல் எது பகுதி 17 பார்க்கலாம் நண்பர்களே. இன்று நாம் பிழையற்ற சொல் எது பகுதி 17 அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் ஓவியம், மண்வெட்டி, இளவரசி. இங்கு 3 சொற்கள் உள்ளன. அவற்றுள் 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளன. ஒரு சொல் சரியான சொல். அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடிய சொல். விடைகளை கண்டுபிடியுங்கள். இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கரும்பலகை, புளியமரம், கடற்பாசி. இந்த 3 சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் எழுத்துப்பிழைகளின்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது. அந்த சொல்தான் விடைச்சொல்லாக அமையக்கூடியது. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஆபரணம், கேடயம், தொடர்வண்டி. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளவை. அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழை உள்ளது. ஆனால் ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது. அந்த சொல்தான் விடைச்சொல்லாக அமையக்கூடியது. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 17 பிழையற்ற சொல் எது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் இலக்கம், திரச்சீலை, உறுப்பினர். இந்த 3 சொற்களுள் 2 சொற்கள் தவறான சொற்களாக அமைந்துள்ளது. ஏனெனில் 2 சொற்களிலும் எழுத்துப்பிழைகள் உள்ளன. ஆனால் ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வரைந்து, மட்டைப்பந்து, முள்ளங்கி. இந்த 3 சொற்களுள் 2 சொற்கள் தலா ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழை உள்ளன. ஆனால் ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது. அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 17 பிழையற்ற சொல் எது அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் போராட்டம், மீன்தொட்டி, பயணச்சீட்டு. இந்த 3 சொற்களில் ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. மற்ற 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளன. எழுத்துப்பிழையாக அமைந்த 2 சொற்களையும் தவிர்த்து விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். விடைகள் உங்களுக்கு இதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரையில் நாம் பகுதி 17 பிழையற்ற சொல் எது அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, பகுதி 17 பிழையற்ற சொல் எது அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் ஓவியம், மண்வெட்டி, இளவரசி.
இந்த 3 சொற்களுள் மண்வெட்டி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து பிழையாகும். அதேபோல் இளவரசி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்தும் பிழையாகும். ஓவியம் என்ற சொல்லில் 4 எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. எனவே ஓவியம் என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது. விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கரும்பலகை, புளியமரம், கடற்பாசி. இங்கு கரும்பலகை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது. அதேபோல் கடற்பாசி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்தும் பிழையாக அமைந்துள்ளது. எனவே இந்த 2 சொற்களும் பிழையான சொற்கள். ஆனால் புளியமரம் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. நீங்கள் கண்டுபிடித்த சொல் சரிதானா என்பதனை இங்கு ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆபரணம், கேடயம், தொடர்வண்டி. இந்த 3 சொற்களுள் கேடயம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய டை என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் தொடர்வண்டி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறாகும். ஆபரணம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே ஆபரணம் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள். பிழையற்ற சொல்லியது பகுதி 17. அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை இலக்கம், திரச்சீலை, உறுப்பினர். இந்த சொற்களுள் திரச்சீலை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்து தவறான எழுத்து. அதேபோல் உறுப்பினர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ந என்ற எழுத்தும் தவறான எழுத்து. இலக்கம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. எனவே இலக்கம் என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் வரைந்து, மட்டைப்பந்து, முள்ளங்கி. இந்த 3 சொற்களுள் வரைந்து என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரை என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது. அதேபோல் முள்ளங்கி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் மற்றும் லா என்ற 2 எழுத்துக்களும் பிழையான எழுத்துக்கள். எனவே வரைந்து மற்றும் முள்ளங்கி என்ற சொற்கள் தவறாகும். மட்டைப்பந்து என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல்லியது பகுதி 17. அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை போராட்டம், மீன்தொட்டி, பயணச்சீட்டு. போராட்டம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்து பிழையான எழுத்து. அதேபோல் மீன்தொட்டி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. ஆனால் பயணச்சீட்டு என்ற சொல்லில் எவ்விதமான எழுத்துப்பிழைகளும் இல்லை. எனவே பயணச்சீட்டு என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சொல்லியது பகுதி 17 அதற்குரிய வினாக்களையும் இறுதியாக விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.